அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு A5 அளவுள்ள ஒரு இறால் விற்பனைக்கான ஒரு கலர் நோட்டீஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது கஸ்டமர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலரில் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. இதே மேட்டரை இதில் அப்படியே இருக்கணும், இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, இதை மட்டும் கலராக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் உள்ள அந்த ஃபைல் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்டர் தட்டிக்கிறேன். Ctrl+A செலக்ட் கொடுத்து இதை நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏன் இப்படி இருக்குன்னா, இதை நம்ம லேயராக கன்வெர்ட் பண்ணால் தான் நமக்கு செலக்ட் ஆகும். இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஓகே, திரும்பவும் இல்லை, ஏன்னா இது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை நம்ம ராஸ்டரைஸ் பண்ணால் தான் நம்ம இதை எடிட் பண்ண முடியும். ஓகே, கண்ட்ரோல் என்டர், Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணிக்கிறேன். மூவ் டூல். ஓகே, சென்டர் Ctrl+T. இதோட ஒப்பாசிட்டி 50%. கீபோர்டில் 50 அடித்து இதோட ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரெண்டு மெத்தடில் நம்ம இதை கலர் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் போங்க. இதை ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுங்க. டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுட்டு செலக்ட் கலர் ரேஞ்ச் போங்க. கலர் ரேஞ்சில் சாம்பிள்டு கலர் அப்படிங்கிறதுல இந்த ஃபியூஸ்னஸ்ங்கிறத நீங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணால் தான், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இந்த ஒயிட் பாயிண்ட்டு மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பாதி இது நமக்கு கரெக்டான முறையில் செலக்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். செலக்ட் கலர் ரேஞ்ச் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட் ஸ்லைடரை மூவ் பண்ணிங்கன்னா அதோட இந்த ஹைலைட் எல்லாம் மறைஞ்சி அதோட ரியலான ஒரு லுக்குக்காக நம்ம செலக்ட் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த கலர் ரேஞ்சில் போயிட்டு கலர் ரேஞ்ச் இதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த ஒயிட் பாயிண்ட்டை விட்டுட்டு இதுலேயும் கூட இந்த ஒரு சில பாயிண்ட்லாம் நமக்கு செலக்ட் ஆகாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு ஷிஃப்ட் Ctrl+I கொடுத்து இன்வர்ஸ் கொடுக்கும்போது பேக்ரவுண்டை தவிர்த்து இதில் உள்ள கண்டென்ட் மட்டும் செலக்ட் ஆகும். Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம காப்பி எடுத்து வச்ச ரெண்டு லேயரையும் நான் ஹைட் பண்ணிட்டேன். இது பியூர் எல்லோ, அதாவது பியூர் டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக ஒரு கலர் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு சாதாரண ஒரு 50 மெஜந்தா சியான் வச்சுட்டு நான் கலரை மாற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ஒரு சில கலர்ஸ் இந்த எஃபெக்ட்லாம் நமக்கு இன்னும் ஆட் ஆகாமல் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் உள்ள இந்த டாட்டட் பாயிண்ட்டு எல்லாமே மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ரெண்டாவது இந்த டெக்ஸ்டில் இந்த பிளாக் பேக்ரவுண்டில் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஒயிட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம கலர் பிரிக்கலாம். இப்போ இதே மெத்தடில் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இதையே ஒரு காப்பியாக கூட எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டைப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை நமக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு கலர் பிரித்து காமிக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி லாசோ டூல் ஷேப்பு ஆர் பிக்சரு இமேஜ் லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி
எடிட் பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம இதை அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி அதை வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே போட்டோன்னா இது வந்து ஒரு தனி லேயராக வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணுறதுன்னா கண்ட்ரோல் எம், ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன் ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்தது க்ரீனு, அடுத்தது ப்ளூ டோன். இந்த மாதிரி வச்சுட்டு கண்ட்ரோல் யூ, ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ராலோட ரியலான கலரை வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, நம்ம வந்து ஒயிட் பேக்ரவுண்டுன்னா நமக்கு ஓகே. வேறு எதுவும் பேக்ரவுண்டை வைக்கும் போது அந்த ஒரு சில இந்த பட்டாசில் உள்ள இந்த ஒரு சில ஏரியாலாம் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அப்படியே திட்டத்திட்டாக தெரியும். அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. இந்த இனிய உதயம் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எல்லு லேசோ டூல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணும்போது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஏரியா செலக்ட் ஆகிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா லேசோ டூலில் தான் இருக்குது, எல்லோ இருக்குது. இதில் வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத பகுதியை வந்து டீசெலக்ட் பண்ணி விட்ருவோம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மவுஸில் வந்து ட்ராப் பண்ணும்போது நமக்கு தேவையான பகுதி மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். இப்போ அந்த கண்டென்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதனால் இந்த ஏரியாவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லேயரோட சேர்த்துட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சிங்கிள் லேயராக இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராடியன்ட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷான ஒரு கலர் அப்ளை பண்ணும்போது இந்த ராலோட இந்த ஹேருக்கும் வந்து கலர் அப்ளை ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்லாம் இதில் வரும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு கட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான அவுட்புட்டில் வரும். இப்போ வந்து நமக்கு வந்து குயிக்காக நம்ம ஒர்க்கை முடிக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மேலே உள்ள லேயருக்கு என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே கட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா இந்த மாதிரி தனி லேயராக வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும் இந்த லேயரு. இதுக்கு வந்து நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் அதிகமாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேறு ஏதேனும் கலரை கூட நம்ம ஸ்லைடரை மூவ் பண்ணி இந்த மாதிரி கலரை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வேறு ஏதேனும் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா இது வந்து தனி லேயராக வந்துடும். உங்களுக்கு லேயராக வந்தோடனே இப்போ வச்சுட்டு நான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சேன்னா கலர் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். அதனால் இந்த லாக்கை அப்ளை பண்ணிக்கணும். இதில் லாக்கை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் உங்களுக்கு வந்து கலர் ஃபில் ஆகும். ஓகேங்களா, கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ, ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படிங்கிற அந்த கலரை வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து 1 கிலோ 300 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இந்த ஸ்லைடர் விலையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்தாச்சு. இதை வச்சுட்டு லாக் அப்ளை பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் யூ, ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன் கலர் வேறு ஏதேனும் கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு க்ரீன் கலர், க்ரீன்லேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீன்.
ஓகே, இந்த பகுதியை வந்து என்ன பண்ணுறோம், இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம வேறு கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். இந்த லாக் எனேபிள் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன் ஒரு எல்லோ. அடுத்தது உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப அந்த கண்டென்ட்டுக்கு வேற ஒரு கலர். ஓகே, இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். லாக் அப்ளை பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் யூ ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன். ஓகே, அடுத்தது டெலிவரி வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படிங்கிற அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கணும். அன்றைக்கி தான் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே ஆல்ட் பேக் ஸ்பேஸு. ரெட் கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது முன்பதிவுக்கு அப்படின்ட்டு மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே லாக் அப்ளை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ இதுக்கு வந்து ஒரு கலர். ஓகே, இப்போ வந்து அவங்க மொபைல் நம்பரு இதே மெத்தடில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கலர் பிரித்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சந்தேகம் வரும். அதுக்காக வேண்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து தெரிய வரும். கண்ட்ரோல் யூ ஹியூஸ் அண்ட் சேச்சுரேஷன். எனக்கு இந்த பகுதி வந்து வேறு எதனா கலர் இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் இதுக்கு மட்டும் கண்ட்ரோல் யூ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே அதுக்கு பிறகு கண்ட்ரோல் யூ. அடுத்தது இந்த மெசேஜ் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதுக்கு இந்த லேயருக்கு வந்து வேறு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏ லாக் போட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸு கண்ட்ரோல் யூ. ஓகே, கிரீன் கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த மெசேஜ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அந்த பட்டாசு படம் இது வந்து இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேப்பை ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே லாக் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் யூ ரெட் கலர் மட்டும் அதிகமாக இருக்குது இதில். அதனால் இந்த மாதிரி இந்த படம் இந்த பட்டாசு படம் வந்து நமக்கு பழைய காலத்து படம் அது. அதனால் அதை நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். அதுக்கு பிறகு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்து நெட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த குரூப்பில் உள்ள இந்த படத்தை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிற அந்த மெசேஜ் ஐக்கான் கண்ட்ரோல் ஜி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த ராலினுடைய படம் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ராலோட படத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ராலோட படத்தை வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வாட்ஸ்அப்பில் வைக்கிறது தான் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறதுனால நம்ம கரெக்டான இந்த ஸ்கேலு இந்த சுற்றிரும் அந்த பார்டர் சைஸு இதெல்லாம் கூட வைக்கக்கூட தேவையில்லை.
இதுக்கு வந்து மேலே ஒரு கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு தோணுது. கிராடியன்ட் கலரை நான் அப்ளை பண்ணிடுறேன், எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இதுக்கு வந்து வேறு ஏதேனும் கலர் அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, எனக்கு எல்லோ கலர் ஓகே. இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்ட்ரோக் வந்து ரெட்டு கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் எல்லோ கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு ஆள் சம்மந்தமான ஒரு படம் அப்படிங்கிற நோட்டீஸுங்கிறதுனால இதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம ஒரு ஏற்கனவே ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறது. இதில் வந்து நான் ஒரு பேக்ரவுண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டோட ஒப்பாசிட்டியை ஃபுல் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது இந்த பேக்ரவுண்டு. இதை எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl A செலக்ட் ஆகிடும். Ctrl T போட்டு இந்த அளவை வந்து பெருசுப்படுத்திக்கிட்டு இதோட ஃபில்லை வந்து ஒரு 29 வச்சுக்கிறேன். வைக்கும்போது எனக்கு அந்த பேக்ரவுண்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இந்த பேக்ரவுண்டு லைட்டாக எனக்கு தெரியணும். ஓகே, அதுதான் ஏன்னா சும்மா நார்மலாக இந்த ஒயிட் பேப்பருக்கும் இப்போ இருக்கிற நம்மளோட அந்த பேக்ரவுண்டு எஃபெக்ட்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். அதுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. என்னென்னா கலர் ஒரு கஸ்டமர் கேட்குறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை கலராக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெசேஜுக்கு வந்து இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். இல்லை எனக்கு இந்த மெத்தடு தேவையில்லை, நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இதில் இருக்க மாதிரியே ரெடி பண்ணி கொடுங்கன்னா நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணி தான் கொடுத்தாகணும். டைப் பண்ணி கலர் பிரித்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும். தேவைன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.